இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். பால் பவுடரே இல்லாமல். அதை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 1 டம்ளர் அளவு நைஸான மாவு. மாவை வந்து நல்லா சலித்து 1 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஊற வச்சிடணும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் நம்ம தேவையான அளவு ஊற்றி அதை வந்து பிசைஞ்சு வச்சிடணும். இது மாதிரி உருண்டைகளாக வந்து பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வந்து ஊற வச்சிடுறேன். அதுக்குள்ளே வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மாவு எடுத்த சைஸ்லேயே வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே வாட்டர் வந்து சேர்க்குறோம். வாட்டர் சேர்த்து நல்லா அப்படியே வந்து அதை நல்லா பாகு மாதிரி ரெடி பண்ணுறோம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக நல்லா வந்து அதை ஜீரா மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு கூட வந்து ஏலக்காய் பவுடர் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் தான் போட்டுருங்க. இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் இந்த ஸ்டவ்வில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த பாலாக ஒட்டி வச்சிருந்தோம்ல இந்த குலாப் ஜாமுன்களை போட போகிறோம். இப்போ எல்லா குலாப் ஜாமுன்ஸையும் வந்து இதில் போட்டாச்சு. நம்ம உருண்டைகளெல்லாம் போட்டுட்டோம். இது வந்து நல்லா வெந்து வரணும். கோதுமை மாவு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். மேலே மட்டும் வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா இதாகிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே குக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து விடணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே இந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம போட்டுறோம். போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே நல்லா இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். சிரப்பு நல்லா ஆற வச்சுட்டு போட்டால் தான் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறும். இல்லாட்டி உடஞ்சிருச்சுன்னா அது மாவாக வந்த மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து இப்போ இது வந்து ஊறணும். இது நல்லா ஊறி வந்துச்சுனாவே எனக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஈஸியான குலாப் ஜாமுன் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.